இது வரைக்கும் நீ என்னெல்லாம் ஏமாந்தேன்னு சொல்ற ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லுமா. நீ முதல்ல ஆஃப் பண்ணு, அதுக்கப்புறமா சொல்றேன். ஆஃப் ஆகலையா? இப்பதான் ஆஃப் ஆகுது. சொல்லு. என்ன பத்தி போடு, நீ லூஸ்ன்றத. என்னெல்லாம் ஏமாந்து சொல்லு. ஈமு கோழி வாங்கியிருக்காமா? ஈமு கோழி முட்டை அதெல்லாம் ஏமாந்தது இல்லையா? அப்படின்னா என்னன்னு தெரியாது. ஆம்வேல் எவ்வளோ கட்டினேன்? அது 5000 ரூபாய் ப்ராடக்ட். அது 5000 ரூபாய் ப்ராடக்ட் எத்தனை பேர் கொடுத்துட்டானா? யூஸ் பண்ணி அந்த ப்ராடக்ட்லாம் எல்லாம் காலியா? சோப்பு சீப் அப்புறம் லிக்விட் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் காலி காலி தட்ட காயின்னு ஏதோ சொன்னீங்க, அது என்ன? அதில் எவ்வளோ கட்டினேன்? ஆஃப் பண்ணு, நான் சொல்கிறேன். ஆஃப் பண்ண தெரியா? சொல்லு. அது என்ன பிளான் சொல்லு. அவ்வளோ ஒன்றும் இல்லை, சொல்லு என்ன பிளான் சொல்லு. நான் நீ ஆஃப் பண்ணது நான் சொல்லுவேன். ஆஃப் பண்ணிட்டேமா? இல்ல, நீ இத போத வீடியோலாம் போல. வீடியோ ஆஃப் பண்ணிட்டேமா? நீ ஆஃப் பண்ணு, நான் சொல்லுவேன். நீ சொல்லு, நான் இது ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணு, நான் சொல்றேன். நீ சொல்லு. எனக்கு தெரியாது. என்னது என்ன எவ்வளவு காசு கட்டணும்? நீ முதல்ல ஆஃப் பண்ணு. சரி சொல்லு, எவ்வளவு சொல்லு. சரி ஆஃப் பண்ணிட்ட சொல்லு. இவரா தின்ற டைம் ஆச்சு. ஆஃப் பண்ணிட்டேன் பாரு, ஆஃப் பண்ணிட்டேன். வரேன் நான் சொல்லு. கட் பண்ணு, நான் சொல்றேன். நான் கட் பண்ணிட்டேன், நீ சொல்லு. மோ கேட்டா சொல்லுமா, ஓவரா பண்ணாதமா. சொல்லுமா. மானத்தெல்லாம் நான் வாங்கல, இதுல மான வாங்கறதுலாம் எதுவும் இல்லை. முதல்ல எவ்வளவு காசு கட்டணும்? 50,000. 32,000 ஃபர்ஸ்ட் பே பண்ணணும். அப்புறம் அதுக்கு என்ன தருவாங்க அவங்க? ஒரு கோல்டு காயின், ஒரு சில்வர் காயின். அது ஆனால் 32,000. அந்த கோல்டு காயினும் சில்வர் காயினும் இது என்ட்ரி போனஸாக கொடுத்தாங்க. நீ சேர்ந்ததுக்கு ஒரு கோல்டு காயின், ஒரு சில்வர் காயின். அப்புறம் யாரையாவது சேர்த்து விட்டா காசு வந்தே இருக்குன்னு சொன்னாங்களா? ஓகே. அப்புறம் நீ எத்தனை பேர் சேர்த்து விட? நம்ம 2 பேர் சேர்த்து விட்டா போதும். அவங்க வந்து 4 பேர், மீதி 4 பேர் அவங்க சேர்த்து விடுவாங்க. ஒருத்தரும் 32,000 ரூபாய் பே பண்ணுவாங்க. அவங்க சேர்றதுல நமக்கு எவ்வளவு தரான்னு சொன்னாங்க. நமக்கு எவ்வளவு கமிஷன் அந்த மாதிரி அவங்க குத்தானாங்களா? எவ்வளவு குத்தான்? செக் எடுத்து போய் பேங்க்ல கூட காசு வரும். ஓகே. கட்டின காசு. ஆனா அதுக்கப்புறம் நீ கட்டின காசு வந்துச்சா? போட்ட காசு மட்டும் கொடுத்துட்டாங்க. எப்படியோ தப்பிச்சிட்ட. அவன் ஓடிட்டு இருந்தானா கச்சிருக்காதுல அந்த காசு மொத்தமா. ஆனா அந்த மாதிரி அப்புறம் பிடிச்சி இப்ப வாங்கி கொடுத்தாங்க. பரவாயில்லையா? பின்ன நிறைய பேர் தான், எவ்வளவு பேர் இந்த மாதிரி காசு வரும்னு சேர்ந்துருப்பாங்க. முன்ன யார் சேர்த்து விட்டான் அந்த 32,000 கட்டி சேர சொல்லி? அந்த ஸ்கூல் மிஸ்ஸா? எந்த வருஷம் இது? அப்புறம் மிஸ்ஸுக்கு வந்துச்சாமா காசு? அவங்க எல்லாம் நல்லா சம்பாதிச்சிட்டாங்க. அடுத்தடுத்து அவங்க எல்லாம் லிங்க் போயிட்டே இருந்துச்சுல. போலீஸ் பார்ப்போம், உன்னையும் பார்ப்போம். ஆமா, இந்த மாதிரிலாம் பண்ணா போலீஸ் பிடிக்கும் தெரியும்ல. என்ன மாதிரி பண்ணாங்க? இது கண்டக்ட் போடாவா? ஆமா, முன்னா பிடிக்கும். அப்போ அப்பயே உன்னெல்லாம் பிடிச்சி உள்ள போட்டிருக்கணும். என்ன எவ்வளோ ஜனம்பா. அப்படியா? அந்த அப்புறம் எவ்வளவு கொடுத்தாங்க? அந்த 32,000 ரூபாய் கொடுத்தாங்களா இல்ல கம்மியா கொடுத்தாங்களா? அதான்டா, அவங்களுக்கு செக் வந்தது கழிச்சுட்டு கொடுத்துட்டாங்க. ஓஹோ. அந்த காயினுக்கு எவ்வளோ மதிப்பு போட்டு அந்த செக் வந்து போட்டு மிச்சத்தெல்லாம் கொடுத்துட்டாங்க. மொத்தம் எவ்வளோ பேர் வந்திருப்பாங்க? அது 1000 கணக்கில் தான். 2000 3000. அப்போ எவ்வளோ பேர் அதில் வந்து அந்த மாதிரி பேராசை பெரும் நஷ்டமாயிருக்கு. எவ்வளோ பேர் இல்லைப்பா, அது பெரிய இதுவாகவே நான் தெரியுது. அதான் அதெல்லாம் ஒரு பீரியடு. இப்போ அது மாதிரிலாம் நான் கம்மி ஆயிடுச்சுல. அதெல்லாம் இல்லவே இல்லை, இருக்கு அந்த மாதிரிலாம் கூட. உஷார் ஆகிதானே ஆகணும்.